புள்ளுக்கட்டை தேடிக்கிட்டு புள்ளுக்கட்டை தேடிக்கிட்டு கொம்பிருக்கும் நாளைக்கெல்லாம் நெம்பு இருக்காது இந்த கொம்பு இல்ல அண்ணனிடம் கொம்பு இருக்காது கொலவை போட்டு பாருங்கடி குத்தி அடிச்சு அருங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கலை வைக்கும் பாருங்கடி பொங்கலை வைக்கும் பாருங்கடி பொங்கலை வைக்கும் பாருங்கடி சரி பந்த நாட்டுக்கு பெருமை சரி பிறந்த ஊருக்கு புகழ சரி பந்த நாட்டுக்கு பெருமை சரி பந்த ஊருக்கு புகழ சரி பந்த நாட்டுக்கு பெருமை சரி நன்மை செய்தா கொண்டாடுவார் கொண்டாடுவார் என்னாலும் பொருத்தனுக்கு பொன்னாக பலனுக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மனரும் சேரும் நம்ம புகழாகும் நந்தவரம் வந்தோம். இங்குள்ள மலர்களெல்லாம் கண்டு ரசித்து விட்டோம். இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஏதோ ஆசை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நந்தவனத்தை இருவரும் ஒன்றாக பார்த்து விட்டோம், சந்தித்து விட்டோம். நான் தன்னந்தனிமையில் அதோ தெரிந்து பார்த்தீங்களா? ஆமா, அந்த நந்தவனம் போயிட்டு வரணும். அப்படியா? அங்குள்ள மலர்களெல்லாம் நம்மை வா வா என்று அழைக்கிறது. உன் விருப்பத்திற்கு எப்போதும் தடையே கிடையாது. சொல்லுங்கள் அண்ணா. நீ போயிட்டு சீக்கிரமா வந்துடுமா? சரியா? சரி. நீ வந்தாலும் இந்த ஆலமரத்தில் எனக்காக காத்திருக்க வேண்டும், நான் வந்தாலும் உனக்காக காத்திருக்கேன். இருவரும் சந்தித்து விட்ட பிறகுதான் அரண்மனைக்கு போக வேண்டும். அறியாத வயதிலே கொடுமைகளை கண்டவரா, தெரியாத மக்களுக்கு சம உரிமை கேட்டவரா, டாக்டர் அம்பேத்கர் சம உரிமை கேட்டவரா, மறைந்தாலும் உலகம் எங்கும் சிலையாக நிற்பவரே, மறைந்தாலும் உலகம் எங்கும் சிலையாக நிற்பவரே, யாராக இருந்தாலும் வன்முறையின்றி எதிர்ப்பவரே, டாக்டர் பீமராவ் வன்முறையின்றி எதிர்ப்பவரே. தட்டி தட்டி கேளு உரிமையே, நம்மளை தடுக்க நினைத்தா காட்டி தருமையே. தட்டி தட்டி கேளு உரிமையே. Yeah.
உழைத்து சிறிதரைத்து முறைதரைத்து வாழ்வதே வாழ்க்கை என்று கூறியிருக்கிறான் வள்ளுவன். கூறியதை மீண்டும் கூறுவது என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவர். அச்சத்து வினைக்காய் ராதபுரப்பட்டு இச்சகத்து வாழும் மனிதரிடம் வாழ்ந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமனு தூய்க்கிற மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் பாட்டால் பொறுப்புற வைத்தான் புதுமை புலவர். ஈரைக்கு வளர்ச்சி நூல்வினாடு சேருக்கு வளர்ச்சி செந்தமிழ்நாடு. அப்படி செந்தமிழ் தடுத்து வாங்கக்கூடிய விஜயபுரி நாட்டில் ஏழ்மைக்குடியில் பிறந்து ஸ்ரீதர் என்று பெயர் கொடுத்து சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உடன் பிறந்த தங்கை ஒப்பற்ற தங்கை ஒரு தங்கை ஸ்ரீதேவி இருக்கின்றார். அனுதினமும் அவளை சந்திப்பது வழக்கம் அல்லவா? தங்கா ஸ்ரீதேவி உமா மகேஸ்வரா, உலகை காக்க பரம்பொருளே, படி அளக்கக்கூடிய தெய்வமே, இந்த விஜயபுரி நாட்டில் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து சீவனுடைய அருளால் பிறந்ததினால் ஸ்ரீதேவி என்ற பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறது. அப்படி இருந்த பொழுதும் தினமும் காட்டு மாரியம்மனுடைய ஆலய செல்வது வழக்கம். ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் என் உடன்படுத்த அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா
தங்கா ஸ்ரீதேவி தங்கை மனதார வாழ்க வாழ்த்துகிறேன். வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறேன். ஏகட்டும். இதுபோல் என்றும் சீர சிறப்போடு உன்னையோடு நீ வாழ வேண்டும். ஏகட்டண்ணா. ஆமாம்மா தங்கா இந்த வார்த்தையா திருவதிலே நம்ம ஈண்டெடுத்த தாய் தந்தைகள் இறந்து விட்டார்கள். உன்னை ஈண்டெடுத்து என் கரத்தில் ஒப்படைத்து விட்டு இறந்து விட்டார்கள். ஆமா. அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எடுத்து வளர்த்தவர் இந்த அண்ணன் அல்லவா ஏமா ஆகினார். அண்ணா தங்கா இத பாருங்க. ஏமா ஏனி அடுத்த காரணம் தான் என்ன? தங்கா சொல்லுங்க. இந்த வார்த்தையா நம்முடைய தாய் தந்தை இருந்திருந்தால் உனக்கு காலகாலத்திற்கு ஒரு திருமணம் செய்து வைத்திருப்பார்கள். ஆமா. நீயோ கன்னிப்பருவம் நீங்க மங்கைப்பருவம் இருக்கிறாய். ஆகினால் உனக்கு திருமணத்தை செய்து வைத்து விட்டால் இந்த அன்னுடைய கடமை முடிந்து விடுத்தாங்க. எனக்கு திருமணமா? ஆமாம்மா. அண்ணா திருமணம் என்பதெல்லாம் வேண்டாண்ணா. ஏனென்றா நான் காலமெல்லாம் உங்க கூடவே இருக்கிறேன். கூடவேவா? உதவி வந்து பிறக்கணும், உதவி நான் இருக்கணும், உலகாமி போல நானும் தான். உனக்காக ராஜா பூ சிங்கமா போற ராஜா. டேய். என்ன விஷயம் எங்க போற? ஏண்டா ஏன் ஜாஸ்தி அடிக்கலாம் மாட்டீங்களா? ஏன் நாங்க கஷ்டம் இல்ல? பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.